எல்லோருக்கும் வணக்கம். விவேகானந்தரின் பொன்மொழி உடனே பார்க்கலாம். இந்த பொன்மொழி நீங்கள் பல இடங்களில் கிடைக்காது. செயற்கை நுண்ணறிவினை உபயோகப்படுத்தி அவருடைய புத்தகங்களை படிக்க சொல்லி ஒரு நல்ல பொன்மொழியினை தேடித்தர சொன்னேன். அப்படி வந்த பொன்மொழி தான் இது. இதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருப்பது போல் தெரிகிறது. என்ன என்று படிக்கிறேன். அதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். எவரி தாட் வி திங்க், ஒவ்வொரு எண்ணங்களும், நமது ஒவ்வொரு எண்ணங்களும். எவரி டீட் வி டூ, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும். நாம் எண்ணம் ஒவ்வொரு எண்ணமும், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும். ஆஃப்டர் எ செர்டன் டைம் கோஸ் இன்டு எ ஃபார்ம் ஆஃப் சீட். நாம் செய்யும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையாக மாறுகிறது. நம் உள்ளத்துள்ளே ஒரு விதையாக மாறுகிறது. மேலும் சொல்கிறார், அண்ட் லிவ்ஸ் இன் த ஃபைன் பாடி இன் த பொட்டன்ஷியல் ஃபார்ம். நமது உள்ளத்திலே அது இருக்கின்றன. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு உள்ளத்தினுள்ளே அது பதிந்து இருக்கிறது. இதனை எட்கார் கெய்ஸ் என்னும் ஒரு அமெரிக்கர் 1950களில் வாழ்ந்த ஒரு அமெரிக்க வேறு விதமாக சொல்வார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணங்கள் முதற்கொண்டு எல்லாமே பதிவாகுகின்றன, எங்கே ஆகாயத்தில் பதிவாகுகின்றன என்கிறார். அதாவது விவேகானந்தர் சொல்வதும் எட்கார் கெய்ஸ் சொல்வதும் ஒன்றே. விவேகானந்தர் என்ன சொல்கிறார்? அவைகள் நமது உள்ளத்தில் பதிவாகி இருக்கின்றன என்கிறார். நமது மனதில் பதிவாகின்றன. எவைகள்? நமது எண்ணங்களும் செயல்களும் வார்த்தைகளும் எல்லாமே நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லாமே ஒரு பதிவாகுகிறது. எட்கார் கெய்ஸ் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார். நம்மை சுற்றி நடக்கும் எல்லாமும் நாமும் நமது எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே பதிவாகின்றன. அந்த பதிவினை எப்பொழுது வேண்டுமென்றாலும் நாம் திறந்து படித்து பார்க்க முடியும். அப்படிப்பட்ட திறமையை கொண்டவர் தான் எட்கார் கெய்ஸ் அவர்கள். அவரிடம் 40,000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று எந்த நேரத்தில் எந்த ஊரில் யாருக்கு என்ன நடந்தது என்பதை தெளிவாக கூறும் திறமையுள்ளவர். இதையே தான் விவேகானந்தர் வேறு விதமாக கூறுகிறார். நமது எண்ணங்களும் செயல்களும் நமது மனதில் பதிவாகுகின்றன என்கிறார் விவேகானந்தர் அவர்கள். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நிலையில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.